தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும், வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you all in the name of our Lord Jesus Christ. நம்பிக்கை நிறைந்த நம்முடைய தேவன் நம்பிக்கையோடு கூட வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அவர் செய்வார். When we believe our Lord and come into His presence, He will do wonderful things in our life. நம்பிக்கைக்குரிய தேவன் அவர் ஒருவர்தான். He is the one we can have believe on Him. நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நாம் அவரை நம்பி வாழ்வோம். In all our things and in all our life, let us all trust in Him and live. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். He is the one who never leave us. நம்பிக்கையோடு கூட வேத வசனங்களை வாசிப்போம். Let us come and trust in Him and memorize our word of God. நம்முடைய வாழ்க்கையில விசுவாச பாதையில நாம ஓடுவோம். In our life, let us walk in faithfulness. வாழ்க்கையில எல்லா விதத்திலும் அவர் நல்லவராய் வருவார். In our life, He will always be a truthful God. இதுவரைக்கும் அவர் நல்லவர், இனிமேலும் அவர் நல்லவர். Till now, He was good. சொல்லுங்க, praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்று சொல்லி நல்லவராம் தெய்வத்தை ஆவியானவர் துணையோடு கூட நாம் வரவேற்போம். Praise the Lord. Amen. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்க, இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென் ஆமென். இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் தருகிறவர் அவர்தான். நம் பாரங்கள் யாவையும் அவர் நீக்கிக் கொள்கிறவர். அவர் நல்லவர். விசுவாசிப்போம். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லோருமாய் அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லோரும் இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. Hallelujah. இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அவர் இயேசு நல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, Whoever ஆமென். believes in the Lord Jesus Christ is good with him. எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். Amen. அவர் அப்படியே நல்லவராய் இருக்கிறார். He is the same God with all faithful and அந்த goodness. நல்லவராம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us all look into the Lord and pray.
பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Let us all look into the Lord with the help of Holy Spirit. நம் வாழ்க்கையில வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் அவர் மாற்றி போடுவார். Lord Jesus Christ will rebuke all the tribulations and all the obstacles. கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. So let us all surrender ourselves and close our eyes and also surrender our family members into His hand. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us all surrender our spirit, soul and body and surrender ourselves into the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. as you led us till now, O Lord, இதுவரைக்கும் எங்களோடு கூடவே இருந்தீர் ஆண்டவரே. you were always with us till now, O Lord. இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர், தேவைகளை சந்தித்தீர். Till now you took complete control of us and you took care of all our supplications. இயேசுவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், இனிமேலும் நீர் நடத்துவீர். Jesus, we believe in thy name that you will lead us from now. நீர் இனிமேலும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவீர். And also you will lead us and you will bless us. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. The ones who seek your face, the Lord, no one had gone into the shame. உம்மை நம்பி வந்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் ஆண்டவரே. Whoever believed you and come into your presence, the faces were being shine, O Father. இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We also surrender the people who have gathered here from small to big. எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். And also our family members into your hand. இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Father, we also surrender all the people who are watching through Facebook, YouTube, and each and every families and all the man of God into your hand. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Let the people who watch this and subscribe this channel, you will bless them abundantly, O Lord. எங்களுக்காய் தேவன் நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே வைத்த வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். Father God, we thank you for the house you kept for us and for the days and for the families you blessed. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor and domain for your name. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We surrender and we pray in the most powerful name of our Lord Jesus Christ. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். வாங்க நம்ம எல்லாருமாய் தேவனை ஆராதனை செய்வோம், தேவனை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Come, let us all praise and worship and give thanksgiving because the Lord Jesus Christ have done a lot of good things in our life. Hallelujah. 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 இயேசுவின் நாமத்தில் நாம் மீண்டுமாக உங்களை வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே நம் தேவன் நமக்காக செய்த அற்புதமான காரியங்களுக்காகவும் அதிசயமான காரியங்களுக்காக சொல்ல முடியாத காரியங்களுக்காக நம்ம நன்றிகளை நம்ம ஏறெடுப்போம். ஆகவே இந்த வேளை நம்ம ஒப்பு கொடுத்த வண்ணமாகவே, நம்ம அறிக்கை விட்ட வண்ணமாகவே நம்ம பாடணும் அல்லவா, இயேசுவே நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, அநேக விஷயங்கள்ல, அநேக காரியங்கள்ல, அநேக வழிகள்ல நீங்க நல்லவராக இருக்கிறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருயும் நம்ம கர்த்தரை நல்லவராக இருந்து, because we proclaim that God is good all the time and all the time God is good. So இந்த நாட்களில நம்மளுக்காகவே நம்ம தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் Ephesians chapter 5 verses 8. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். Amen. Thank you, Lord. You yourselves used to be in the darkness, but since you have become the Lord's people, you are in the light. So you must live like people who belong to the light. Amen. நம் கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். சோ நம்ம அநேக நாட்களில, அநேக இடங்களில, அநேக சூழ்நிலையில, அநேக காரியங்களில நம்ம இருளான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்கள் என்ன சொல்கிறது, எல்லா தேவனுடைய பிள்ளைகள், all the children of God will walk in the light. Amen. எல்லா தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்துல
நடப்பாங்க, வெளிச்சத்துல அதிசயங்களை காண்புவாங்க, வெளிச்சத்துல அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. So when you believe in the name of our Lord Jesus Christ, you will walk in the light. All the darkness will get rid from you. All the darkness of sin will get rid from you. All the darkness of Satan's plan will be rebuked in the name of our Lord Jesus Christ. Because when you walk in the Lord of Jesus Christ, because He is the light of the world, He is the light for us. So இந்த நாட்களில் இந்த நேரத்திலிருந்து ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கை அநேக இருளான சிச்சுவேஷன்ல நாங்க போயிருக்கிறோம். இந்த நேரத்துல அது எல்லாவற்றும் உடையுங்க. ஏனென்றால் நீங்க தான் எங்களுக்கு பிரகாசம், நீங்க தான் எங்களுக்கு லைட், நீங்க தான் எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கலாம். பார்த்து கொண்டிருக்கிற இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவருக்கும் let us proclaim that we are the light of the world and we will walk in the light as a Jesus children. Amen. Amen. ஆண்டவர் நம் வானத்தையும் பூமியையும் படைத்து அவர் நமக்கு கர்த்தராக இருக்கிறார், which means the Lord is our creator. So நம்ம எல்லாருமாய் உற்சாகமாய் சேர்ந்து கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நீர், உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை என்று இந்த பாடலை நாம் பாடும்பொழுது கர்த்தர் கடந்த 6 மாதங்கள் நம்மை காத்து இந்த 7வது மாதத்தில் நம்மை விட்டிருக்கிறார். கர்த்தர் கடந்த பாதி ஆண்டு நம்ம நிறுத்தி வைத்திருக்கிறார். இனிமேலும் நம்மை அவர் நடத்துவார் என்று கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். உம்மை
ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? Hallelujah. Hallelujah. Psalms chapter 150 verses 6 says, let everything that has breath praise the Lord. சுவாச ஜீவனுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நாசியிலே சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காக சிலுவையில் அறைந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவர் நமக்காக ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானார் இல்லையா? ஆண்டவர் நமக்காக இந்த நாவை கொடுத்திருக்கிறதே அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை பாடுகிறதுக்காக. The mouth that we use to sing praises to the Lord should not be used for envy and deceit. அதாவது ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்காக மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற இந்த நாவு எந்த ஒரு வீண் பெருமைக்கோ இல்லை எந்த ஒரு வேற்றுமைக்கோ இல்லை எந்த ஒரு பொறாமைக்கோ நாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் குறிக்கிறார். So that means that ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறது ஒரு பெரிய கடமையாக இருக்கிறது. நம்ம எல்லாருமே யோசிச்சிருக்கலாம் இல்லையா? கடந்த 6 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. Almost we have finished half the year and next 6 months எப்படி போகுது, எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரப்போகுதுன்றதை நம்ம நினைக்கிறத விட ஆண்டவர் எனக்காக இந்த அடுத்த 6 மாதங்களை என்ன வச்சிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கடந்த 11 வருடங்கள் இந்த வீட்டுல ஆண்டவர் எங்க பத்திரமாக பாதுகாத்தார். எந்த ஒரு ஆபத்தும் என்னை நேராதபடிக்கு ஆபத்துக்கு சத்ருவானவன் கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவருடைய வேலி போட்டு எங்கள் வீடு முழுவதுமாக பாதுகாத்தார். கர்த்தர் இனிமேலும் வருகிற மாதங்களில கர்த்தர் நடத்துகிற விதங்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிற விதமாக நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் ஆலயமாக குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். அவருடைய துதிகளை அவருடைய நாமத்திற்காக ஏறெடுக்கும் போது அவரை போற்ற வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்று உள்ளதோடு இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். யார் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்திருக்கிறோம் சந்தோஷத்தோடு நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம். கைகளை தட்டி with full happiness, with full delightment, let us all sing this song. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம விசுவாசித்தோம், நன்றிகளை ஏறெடுத்தோம், துதித்தோம், எல்லாவற்றும் நாம செய்தோம். இந்த நேரத்துல எல்லாரும் கைகளை விரித்து நம் கர்த்தர் நம்ம செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கு இன்னும் நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. இங்க இருக்கிற தாய்மார்களே, தந்தைமார்களே, all my brothers and sisters, all my beloved ones, let us all raise our hand to the Father and give all the praises. Let us all surrender into Him. Let us all receive the glory from the heaven. Let us all receive the blessing from the heaven. Let us all receive the anointing from the heaven. Let us all receive all the wealth and health from the heaven. Let us all receive the hidden treasures. Let us all receive all the blessing from the heaven. Oh Lord, we praise your name, oh Lord. We lift up your name, oh Master. You are the Lord who do wonderful and mighty things in our life, oh Lord. Because you have covered us under your divine protection, oh Lord. Let not any Satan's plan, oh Father, proclaim or come into anyone's life, oh Lord. We rebuke in the name of our Lord Jesus Christ. Abba, Father, every house is, every place is, oh Father, let the blood of Jesus Christ sprinkled, oh Lord, because you have kept a favor on your children, oh Lord. The Lord's favor is always the greatest gift that we're gonna receive, oh Lord. You have kept a favor on your people. You have kept a favor on your children. You have kept a favor on all the broken families. You will break all the generation curses, oh Lord. You will break all the generation curses, oh Lord. You will bring all the families together, oh Lord. All the broken families, in the name of Jesus we pray, oh Lord. Let them come into your presence and lift up your name, oh Lord. Let the people be blessed with the generation to generation, Lord. Let the barren homes be open, oh Lord. Let all the proposals be given to them, oh Lord. Let all the families, new families, get into the families, oh Lord. Let all the ministries grow for you, oh Lord. Let all the will, let your ways and thoughts be upon us, oh Father. We praise you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீங்க எங்களை ஜெபத்தை கேட்டமைக்காக, எங்க துதிகளை கேட்டமைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க மாத்திரமே எங்களுக்கு போதும் எல்லா காரியங்களும் ஆண்டவரே. யார் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, யார் இல்ல ஆண்டவரே, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்ல ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா தான் எங்களுக்கு பிரச்சனை ஆண்டவரே. நீங்க இருக்கணும் ஆண்டவரே. You should stay with your people, Lord. நீங்க மாத்திரமே எங்களுக்கு போதும். விசுவாசிகள் அங்க இருக்கிற ஒவ்வொரு, let us all open the heart to the Lord and tell Lord, you are enough for us. Nothing we need, oh Lord. You are enough for us. நீங்க போதும் ஆண்டவரே. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்துரும் ராஜா. We thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Lord. இயேசுவே நீரே, நீங்க மாத்திரமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. இயேசுவே நீரே, என் ஆத்மா நேசாய், என் மேல் அவ்வளவு அன்பு கொண்டே, என்னை மீட்டு தம்மை தந்தே, உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். Let us all lift our hands and say, Lord, மாத்திரமே போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோ
சிருஷ்டிப்பித்தேன் உம் வார்த்தையால் உருவாக்கினேன் யெகோவா பரிசுத்தர் உன்னத நீர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு அதிகமாக நேசிக்கிறீங்களா அப்பா பிதாவே கருத்துற நாள் வரைக்கும் எங்களை காத்த முதல் மகா பெரிதான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல காத்திரே உமக்கு நன்றி இயேசுப்பா எத்தனையோ விதமான ஆபத்து விபத்து பொல்லாப்பு பிரச்சனைகள் எங்களை வந்து நேரிட்டாலும் உங்க மகா பெரிதான கிருபையினால உங்க அநாதி சிநேகத்தினால கர்த்தர் நீர் எங்களை காத்திரே அதற்காக உமக்கு நன்றி எத்தனையோ விதமான இருள் எங்களை வந்து சூழ்ந்த போது கர்த்தர் நீர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் இயேசப்பா இந்த நாளில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் இயேசப்பா we will walk as the children of light வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்க கர்த்தர் இந்த நாள் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் இயேசப்பா இயேசப்பா வருகிற 6 மாதங்கள் என்ன எங்களுக்காக வைத்திருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் எங்களுக்காக கதவுகளை திறக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில மூடின கதவுகள் எத்தனையோ உண்டு இயேசப்பா கர்த்தர் நீர் திறந்தவைகள் எல்லாம் ஆச்சரியம் அதிசயமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் இயேசப்பா இந்த ஆராதனை கரங்களை அர்ப்பணிக்கின்றோம் உமக்கு இதை ஏற்றதும் புத்தி உள்ளதுமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க நான் கேட்க போற வசனத்திற்காக உமக்கு நன்றி பாஸ்டர் லூயிஸ் இந்த கரங்களை அர்ப்பணிக்கின்றோம் கர்த்தர் கழுகுகளை போன்ற பலத்தையும் மான்கான்களை போன்ற பலத்தையும் கர்த்தர் கொடுத்து தெய்வ மனிதன் நீர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியினால பலப்படுத்துங்க இயேசப்பா நாங்க கேட்க போகிற இந்த வசனம் எங்கள் இருதயத்தின் பலகைகளை நாங்கள் எழுதிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அன்றைக்கு சிறு பையன் சாமுவேலோட கர்த்தர் பேசின தேவன் நீர் உங்களுடைய ஜனமாக எங்களிடத்தில் கர்த்தர் நீர் நிச்சயமாக பேசுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் இயேசப்பா இந்த மாதத்துல யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறார்களோ கர்த்தரோ அவர்களை ஒரு விஷயம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அவர்களை அபரிதமாக ஆசீர்வதிங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய பலவீனங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம் கர்த்தருடைய பலத்தினால நீங்க நிரப்புங்க இயேசப்பா மனதில் இருக்கிற ஒவ்வொரு காயங்களையும் கர்த்தர் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறீர் எங்களோட இருந்து பாதுகாத்து வழிநடத்திக் கொள்ளும் என்ன துதிக்கண மகிமைகளை எங்கள் ராஜனாகிய உண்மைக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 Thank you Jesus. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அந்த உங்க எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாகும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக்கிறீங்களா? பைபிள் இருக்குதா எல்லாருக்கிட்டையும்?
ஓகே, ரைட் காட். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விசேஷமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அப்புறம் சொந்தம் என்று சொல்லிக்கல ஒரு பல்லவி, ஒரே ஒரு பல்லவி, ஒரு லைன் மட்டும் பாடி நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்ம இடத்துல ஒரு கேள்வி. உட்காந்தீங்களா? வருங்களுக்கு அப்படியே முள்ளமா இடம் கொடுப்போம். நம்ம எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரர் யார்? உங்களுக்கு சொந்தக்காரர் யார்? யார் சொந்த? வெரி குட். அவ்வளவுதானா? ஒருத்தர் தானா? வேற யாரும் சொந்தமே இல்லையா? சொந்தம் யாரும் இல்லையா? வேற நான் நினைச்ச சொந்தக்கார யாரையோ சொல்லுவாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பெரியம்மாவோட கூட சேர்ந்து சொல்லிட்டாங்க ஏசப்பா ஒருத்தர் தான் அப்படின்னு. நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா? ஒருத்தர் பாடுறாரு, கடல் அளவு எங்களுக்கு சொந்தக்காரர் இருந்தாலும் உலக அளவு எங்களுக்கு பிரிவினை தான் ஆண்டவரே அப்படின்னு. கடல் அளவு இல்லையா? பூமியில 3/4 பாகம் தண்ணி தான், கடல் தான். அவ்வளோ சொந்தக்காரர் இருந்தாலும் உலக அளவுல எல்லாரும் எங்களுக்கு பிரிவினை பண்றவங்க தான், பிரிஞ்சு போறவங்க தான். ஆமா, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, மனுஷன் நினைவுட தேவனுடைய நினைவு வேறு. நம்ம எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு சொந்தக்காரர் யாருன்னா அவர் இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா, கை தட்டிடலாமா? நீங்க எல்லாரும் சொல்றீங்க. அதுல எல்லாரும் பெரியம்மா உஷாரா சொல்லிட்டாங்க ஏசப்பா தான் அப்படின்னு. ஆண்டவர் ஒருவர் தான் நிரந்தரமான சொந்தக்காரர். யார் நம்மை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி இல்லையா, யார் என்ன செய்தாலும் சரி, என்னதான் கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, மாமா மச்சான், என்னதான் உயிர்க்குயிராய் நம்மை நேசிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கை முடியும் போது நம்மை மறக்கிறவர்கள் தான், பிரிந்து போகிறவர்கள் தான். ஆனா உபத்திரவமோ, சாவோ, வாவோ, வியாதியோ, பிரச்சனையோ, குழப்பமோ எது வந்தாலும் நம்மை பிரியாமல் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாலும் கூட அவர் நம் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவரை நம்ம மறந்து தூரமாய் தூஷிச்சு போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை மறந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை மறந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை மறந்தாலும் சரி, சனிக்கிழமையில மறந்தாலும் சரி, அவர் நம்மை மறக்கிறதே இல்லை. தாவீது சொல்றார், கர்த்தரோ என் நினைவாய் இருக்கிறார். அவர் நமக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். நம்ம எல்லாருமாய் ஆண்டுடைய வார்த்தை வாசிக்கிறதற்கு முன்பதாக யோவான் 1 அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு யாருமே கிடையாது. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமே. சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஆண்டவரே நீர் ஒருவர் தான் ஆண்டவர். எங்க வாழ்க்கையில நீங்க ஒருத்தர் இருந்தா இன்னைக்கு பாடின வண்ணமா தான், நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் வருவாங்க போயிடுவாங்க, ஆனால் நீர் மாத்திரம் எங்களை விட்டு போகாதவர், பிரியாதவர். நாங்களும் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கிறவர் அல்ல. தைக்கிலோ ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாருமாய் தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாய், துதித்த வண்ணமாய், பாடின வண்ணமாய், இயேசுவே நீர் மாத்திரம் போதுமானவர், இயேசுவே நீர் மாத்திரம் போதும் என்று சொன்ன வண்ணமாய் இந்த உலகத்திலே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நீர் ஒருவர் தான் ஆண்டவர். சொத்து என்று அள்ளிக்கொள்ள நீர் ஒருவர் தான் ஆண்டவர். இயேசுவே என்று சொல்லுவார். Thank you, Jesus. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை.
சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொல்லும் எல்லோருமாய். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. எல்லாரும் சொல்லி பாருங்க. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே இயேசு மாத்திரம்தான். இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசுகிற வசனத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் பேசினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பேசினார், அதில் அநேக பிரயோஜனமும் உண்டாகும். எங்களால் செய்ய முடியாத 100 பிரசங்கத்தினாலே ஆண்டவரே உம்முடைய ஒரு பிரசனம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரே. 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்தில கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஆண்டவரே. எங்களிடத்திலே ஆண்டவரே நீர் வந்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. இங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக்கொள்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. John Gospel first chapter verses 11 to 14. ஒருத்தர் ஒரு வசனத்தை நல்லா பகிரங்கமா சத்தமா படிங்க. John Gospel first chapter, யோவான் முதல் அதிகாரம் verses 11, 12, 13, 14. படிங்க, படிங்க. He came to his own country, but his own people did not receive him. Yet to all who received him, to those who believed in his name, he gave the right to become the children of God. They did not become God's children by natural means, that is, by being born as the children of a human father. God Himself was their father. Thank you. The Lord became flesh and made his dwelling among us. We have seen his glory, the glory of the one and only, who came from the Father, full of grace and truth. Amen. ஆமென். அல்லேலூயா. யோவான் முதல் அதிகாரம் வசனங்கள் 11 14 முடிய இருக்கிற வேத வசனங்கள். 11 படிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். 13 வசனம். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தனையிலாவது சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். அந்த வார்த்தை மாமிசமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம்.
அது பிதாவுக்கு ஒரே பேர் உடையவரை மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த யோவான் முதல் அதிகாரம், யோவான் அதிகமாய் தேவனை நேசித்தபடினாலே, யோவான் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்தபடினாலே, இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கங்கமாய் அவர் எழுதியிருக்கிறார். நாங்கள் அவரை தொட்டோம், நாங்கள் அவரை பார்த்தோம், நாங்கள் அவரோடு கூட நடந்தோம், நாங்கள் அவரோடு கூட உணவு உண்ணோம், நாங்கள் அவரோடு கூட இருந்தோம் என்று சொல்லி அவர் முழு திட்டமும் தீர்மானமாய் அவர் சொல்லி இருக்கிற காரியங்களை இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல்களிலும் 1, 2, 3 என்ற அந்த நிருபங்களிலும் கடிதங்களிலும் அவர் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஆகவேதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று சொல்லி அந்த வார்த்தை ஆதியிலே அவர் தேவனோடு கூட இருந்தார். 3வது வசனம் சொல்கிறது, உலகத்திலே உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை, எல்லாமே அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி இங்கே மிக தெளிவாய் அவர் எழுதுகிற காரியங்களை பார்க்கலாம். தேவன் இயேசுவை அதிகமாய் அவர் நேசித்தபடினால அவர் இயேசுக்கு ரொம்ப சொந்தக்காரராய் மாறினார். இன்றைக்கும் நாம் எந்த அளவுக்கு இயேசுவை நாம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அவருக்கு நெருங்கிய சொந்தக்காரராய் மாறிடுவோம். நெருங்கிய சொந்தக்காரர். 4 முறை ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களை நேசிச்சோம் அப்படின்னு சொன்னா, உங்களை போல சொந்தக்காரர் யாருமே இல்லாம அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க போகும்போதெல்லாம் என்ன வாங்கி போய் கொடுத்துப்பாங்க இல்லையா? அல்லது உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா கரெக்டா வந்த உடனே அவங்களுக்கு காப்பியோ டிஃபனோ ஏதாவது நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, உங்களை போல சொந்தக்காரர் யாருமே இல்லைங்க, அவ்வளவா என்னை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போல நம் ஆண்டவரை எவ்வளவாய் நாம நெருங்கி போகிறோமோ, எவ்வளவாய் வேதத்திலே நம்ம தேடுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் நம்மை நேசிக்கிறவராய் அன்பு செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, பாலம்மா குடும்பம். அவங்களுக்கு 3 பையனுங்க, அசோக், இனேசப்பா, பால்ராஜ் அப்படின்னு சொல்லி. அவங்க இன்னைக்கு சொன்ன ஒரு சில வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். காலையில கரெக்டா 4:30 மணிக்கு எழுச்சுக்கிறாங்களாம். இந்த 3 குடும்பமும் ஒன்னா சேர்றாங்க. அதுக்கப்புறம் சொன்னார் அவங்க அம்மா, அந்த பாலம்மா, அவங்க 3:30 மணிக்கு எழுச்சுக்குவாங்களாம். 1 ஹவர் நல்லா ஜாப் பண்ணிட்டு அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூடி ஜெபிக்கும் போது 6 மணிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே அந்த ஜெபத்துல பங்கேற்பாங்க. 6:30 மணி வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில எத்தனை அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குது. காலையில 4:30 மணிக்கெல்லாம் கரெக்டா ஏற்றுவாங்களாம். அந்த 3 குடும்பம் ஒன்னா சேர்ந்து நாங்க கேதரா கன்னடால, தெலுங்குல, தமிழ்ல நம்ம பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆராதிக்கிறோம். ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு அவரு. அவருக்கு சூப்பரான ஒரு காரு இருந்துச்சு. அவர் வந்துட்டு போனார். இந்த மாதிரி கார் எங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு போயிருந்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வந்துட்டு போனார். ஒரே ஒரு பையன் அவருக்கு. 2வது மகனுக்கு 2 பசங்க. இன்னொரு ஆட்களுக்கு அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். அவர் ஆட்டோ ஓட்டும் போது அவர் பர்ஸு இல்லைன்னா கூட ஒரு 4 கிரெடிட் கார்டு இருக்குதுமா, 5 விதமான பேங்க் கார்டு இருக்குது அவருக்கு, ஏடிஎம் கார்டு. இந்த பர்ஸோட காணாது போயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, நாங்கள் 4:30 மணிக்கு ஏஞ்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு கரெக்டாக 6 மணிக்கு நாங்கள் ஜெபம் முடிக்கிறோம். 6:35க்கு எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு. அசோக்குமார் நீங்க தானா? ஹவுது சார் நானே. எங்க இருக்கிறீங்க? நாங்கள் தட்டுக்குப்பையில் இருக்கிறோம், கணக்குப்புறா ரோட்ல. சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்ஸு கிடைச்சிக்குது அப்படி சொல்லி எத்தனையோ கிரெடிட் கார்டுங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருக்கலாம். அவங்கெல்லாம் காசு ஒன்றும் இல்லை. அது இவருக்கு பிரயோஜனமான கார்டு இருந்தது. உடனே அவர் சொல்லி இந்த பர்ஸெல்லாம் எடுத்துக்காம சார் பார்த்து இவ்வளோ கார்டெல்லாம் சொல்லிட்டாரு. ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அவங்க மிஸ்ஸஸ் சொல்றாங்க, 6:35க்கு இது எங்களுக்கு கிடைச்சிச்சு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசுவை நம்ம நெருங்கி வரும்போது
அவர்தான் நமக்கு நிரந்தரமான சொந்தக்காரராய் மாறிடுவார். அவர் காலில் எவ்வளவு பெரிய ஆபரேஷன் தெரியுமா? அவரும் அவங்க அப்பாவும் 2 வீலர்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அப்பா இறந்துட்டார். பையனுக்கு ஒரு பெரிய ஆபரேஷன், கால் கீழே இருந்து தொட வரைக்கும் அவருக்கு பெரிய ராடு வச்சிருந்தாங்க. இடத்துல அந்த நோவு தாங்க முடியாம பொருள் அப்படியே கதறி அழுவார். இந்த முழு குடும்பம் ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே ஜப கூட்டம் கட்டுறதுல இருந்து மொத்தமா அவனுடைய அந்த வெள்ளிக்கிழமை ஜபத்திற்கு அவங்க தவறாம வருவாங்க. அவங்க ஆட்டோல இல்லைன்னாக்க ஒரு 10 பேர் வருவாங்க, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த சொந்த பந்தங்கள் யாரா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இன்றைய வரைக்கும் மேஸ்திரி பாடத்துல எல்லாரும் சொந்த வீட்டுல இருக்கிறாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் சொந்த வீட்டுல இருக்கிறாங்க. மேஸ்திரி பாடத்துல ஒரு ஏரியாவே அவங்களுக்கு இருக்குது. கட்டின வீடா இருக்குது, கட்டாத வீடா இருக்குது. இவ்வளவு பெரிய இடம். ஏன் இதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் பாருங்க. ஏசப்பாவை நெருங்க 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 நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யறாங்க. இன்னைக்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஜெபம் செய்வோம். தடைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவாங்க. ஒரு மாசமாய் நாங்களும் சுதானா டானியல் அங்கெல்லாம் வந்து வீட்டுக்காக தேடி நின்றோம். ஒரு மாசமா வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அதே தான் தேடுறது இல்லையா? இங்க ஜெபம் பண்றது அங்க போய் வீடு தேடுறது, இங்க ஜெபம் பண்றது அங்க போய் வீடு தேடுறது. எத்தனையோ வீடுகளை பார்த்து ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து ஏமாத்திட்டாங்க, காசு வாங்கிக்கணும் ஏமாத்திட்டாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார். கடைசியில் இப்போ பான்ஸ்வாடி ஸ்டேஷன் கிட்ட ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இங்கே கொடுத்த வாடகைக்கு டபுள் அத்தனையான வாடகையும் டபுள் அத்தனையான அட்வான்ஸும் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நிச்சயமா அந்த தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணுவோம், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு இந்த வார்த்தையில கூட அதான் இன்னைக்கு நம்ம இடத்தை நோக்கி அவர் சொல்லுகிற காத்து. இந்த 11வது வசனம் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜனமாகிய தாம் உண்டாக்கின ஜனங்களுடைய இருதயத்திலே, உள்ளத்திலே, வீட்டிலே வாழும்படி அவர் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிரந்தரமான சொந்தக்காரராகிய இயேசுவை அவங்க ஏற்றுக்கவே, நிரந்தரமான சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன் இருதயத்தில இடமே கொடுக்கல, தன் வீட்டுல இடமே கொடுக்கல. அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் வீட்டு வாசல்ல நாக் தி டோர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. என்னைய வரைக்கும் நிறைய பேருடைய இருதயத்திலே ஆகட்டும், வீட்டுல ஆகட்டும், ஆண்டவர் வாசல்ல நின்று தான் இருக்கிறார். எப்ப நாம அவரை விசுவாசித்து உள்ள வாங்க ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோமோ அன்றைக்கு தான் அவர் வருவார். உன் இருதய கதவை திறந்தால் தான் உனக்குள்ளே வருவார். நம்முடைய வீட்டு வாசலை திறந்து வாங்க ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிற வரைக்கும் அவர் அங்கேதான் நிற்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் ஒரு சில சபைகள்ல வந்து ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்கும். அந்த டைம் சரியா நீ வரலன்னா கேட்டு சாத்திடுவாங்க. அப்போ கூட ஒரு சிலர் லேட்டா வந்திருக்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் லேட்டா. ஒரு பையன் வந்து அந்த சர்ச்சினுடைய கதவு தட்டினா உள்ள 6 வாரமான சத்தம் கேட்குது. தட்டினே இருக்கிறான், யாரும் திறக்கவே இல்லை. நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் வந்து சாட்சியில வந்தது. அப்போ வந்து அந்த பக்கம் ஒரு வயசானவர் போய் கொண்டிருந்தார். திடீர்னு அந்த பையன் பார்த்தான், இயேசு கிறிஸ்துவை மாதிரியே தெரியுற அங்கெல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அந்த பெரியவராகிய அவர் ஆண்டவர் இயேசு இந்த தம்பியை பார்த்து கேட்கிறார், அப்பா எவ்வளவு நேரமா தட்டி இருக்கிற, ஏன் கதவு திறக்கலையா? அந்த பையன் சொன்னான், ஆண்டவரே 2 மணி நேரமா நான் தட்டி இருக்கிறேன், இவங்க அந்த கதவை திறக்கவே இல்லை. அதுக்கு ஆண்டவர் அந்த பையனை பார்த்து சொன்னார்னா, நீயாவது 2 மணி நேரமா தட்டி இருக்கிற, நான் 2000 வருஷமா தட்டி இருக்கிறேன், கதவு திறக்கவே இல்லை. இங்க நிறைய பேருடைய இருதயத்தின் கதவு அவ்வளோ ஸ்ட்ராங்கா மூடி இருக்கிறாங்க. யாருனாவற்றும் ஆண்டவர் மாத்திரம் வரக்கூடாது, அந்த மாதிரி நன்மை. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம எவ்வளவு நேரம் பேசுகிறோம், எவ்வளவு நேரம் நான் செபிக்கிறோம், எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறோம். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நினைச்சு 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 நம்ம சோர்ந்து போறோம். புருஷனை நினைச்சு, பஞ்சாதியை நினைச்சு, பிள்ளைங்களை நினைச்சு, சொந்த பந்தங்களை நினைச்சு நினைச்சு நம்ம சோர்ந்து போறோம்.
இல்லையா? எந்த நிலையில வந்தாலும் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம நினைக்கிறோமா? இன்னைக்கு வசனம் பாருங்க, அவருக்கு சொந்தமானதுல வந்தா அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அப்படிப்பட்ட தேவன் 12வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? நீ என்னை விசுவாசித்தால் போதும், நான் பிதாவின் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். எத்தனை அற்புதம் பாருங்க. மகனே, நீ ஏற்றுக்கொள்றியே இல்லையோ, வீட்டுல இடம் கொடுக்கிறியே இல்லையோ, உன் இருதயத்தின் ஓரத்திலிருந்து நீ என்னை விசுவாசித்தால் போதும், பரலோக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை, அந்த ரைட்ஸ் இவனுக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. அதுக்கு அடுத்துதான் அந்த 13வது வசனம் படிங்க. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தனையிலாவது சித்தத்தினால் ஆவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். கணவன் மனைவினாலே அல்ல, தாய் தகப்பனால அல்ல, மாம்ச சிந்தையினாலே சித்தத்தினால அல்ல, மாறாக தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்திருக்கிறார்கள். எந்த சொந்தம் தாங்க நிரந்தரமான ஒரு சொந்தம். அதனாலதான் கண்ணதாசன் பாடின விசேஷமான ஒரு பாடல் இல்லையா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லி முடிச்ச அவர் வாழ்க்கையின் கடைசியில அவர் வாழ்க்கையை முடிக்க போகும்போது ஆண்டவரிடத்துல ஜெபித்து அவர் கேட்டுக்கொண்டார். ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனையோ பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். எல்லா பாடல்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. வண்டி எங்கே போகிறது? மலரை தேடி. காதலி எங்கே போகிறாள்? காதலனை தேடி அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிற்கும் நான் முடிவு வச்சவர். இந்த ஒரு பாடலுக்கு மாத்திரம் நான் கேள்விக்குறியோட வச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையின் முடிவில் ஆண்டவரே, என் கடைசி வருகிறவர் யாரோ இல்லை, கடைசி வருகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி சொல்லிதான் இந்த இயேசு காவியம் என்று சொல்லி கவிதையோடு கூட இந்த புதிய ஏற்பாட்டை அவர் எழுதியிருக்கிறார். அவர் கடைசியில சொன்ன வார்த்தை, கண்ணனை பாடி காலத்தை கழித்தேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி என் வாழ்க்கையை முடிக்கிறேன். எத்தனை அற்புதமான ஒரு விசேஷம் பாருங்க. இந்த இயேசுவை அவர் எவ்வளவாய் சொந்தக்காரராய் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஆகவேதான் அந்த 14வது வசனம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தையான தெய்வம் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த வார்த்தையான தேவன் அன்னை மரியாளின் உடலில வந்து உடல் எடுத்து மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்து ஆவியினாலும் கிருபையினாலும் உன்னோடு கூட என்னோடு கூட நமக்குள்ளே வாசமா இருக்கும்படி, சொந்தக்காரராய் நிரந்தரமா இருக்கும்படி மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையா இருந்தது. அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. எந்த தேவனை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இல்லையா? நம் தேவன் நமக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தக்காரராய் இருக்கிறோமா? இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தையில மாறாதவர். இன்னைக்கு நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு நாம சரியா போகிறோமா? ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை நாம நினைக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? ஒரு அதிகாரத்தாவது நம்ம படிக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல முதல்ல பயிலாவது நாம தான். ஆக இனி வருகிற காலத்துல பிரியமானவர்களே, என்ன வருதோ இல்லையோ, என்ன இருக்குதோ இல்லையோ, நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை தருவார். ஐசாயா 43 வாங்க சீக்கிரம் 2-3 வசனங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஐசாயா 43ல அங்கே ஃபர்ஸ்ட் 2 வேர்ட் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன அற்புதமாய் உன்னைய நேசிக்கிறார், அன்பு செய்கிறார், நம்ம யார் என்று சொல்கிறார்.
first word 43:1. Israel, the Lord who created you, says, "Do not be afraid, I will save you. I have called you by name, you are mine." Amen. Amen. You are Mine. mine. And the second word, When you pass through the waters, I will be with you. And when you pass through the rivers, they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned. The Amen. flames will not set you ablaze. Amen. Seventh word படிச்சிருங்க. Seventh word. அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த மகிமை யார் என்று சொல்லி இங்க பைபிள் சொல்கிறது. Everyone who is called by my name, whom I have created for my glory, I have formed him. Yes, I have made him. ஆமென். தேவ மகிமை தாங்க நீயே நான் உருவாக்கி இருக்கிறோம். இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, முதல் வசனம் என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உன்னை என்ன பார்த்து தான் சொல்றார். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும். நல்லா கவனிங்க, நம்மை சிருஷ்டித்தவர் சொல்றார். நிரந்தரமான சொந்தக்காரர் சொல்றார். எந்த டாக்டரும் சொல்ல முடியாது. டாக்டர் சொல்லலாம் நான் ஆபரேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் சொல்லலாம் நான் பிரசவம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். டாக்டர் சொன்னேன் இவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வேற எதுவும் சொல்ல முடியாது அவரால். நான் தான் உயிர் கொடுத்தேன், நான் தான் இவர்களை உருவாக்கினேன், இவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு கூட யாரும் சொல்ல முடியாது இல்லையா? இங்க ஆண்டவர் சொல்றார், உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை தாயின் கருவில உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. எந்த விஷயத்துல நீ பயப்படாதே. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் பாவ சேற்றிலிருந்து நான் மீட்டு எடுத்து விட்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அவரை நினைக்கிறோமோ இல்லையோ, நாம் அவரை நேசிக்கிறோமோ, நம்முடைய ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றார். பிரித்தெடுத்த தேவன் சொல்றார், நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ எனக்கு சொந்தமான மகன், நீ எனக்கு சொந்தமான மகள். அல்லேலூயா. அப்படின்னா நாம ஆண்டவரை எவ்வளவாய் நேசிக்கிறவர்களா இருக்கணும். அவருக்கு சொந்தமானவர்களுக்கு என்ன உரிமை கொடுக்கிறார் பாருங்க, எப்படியெல்லாம் கூட இருக்கிறாரா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தண்ணீர்ல மூழ்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை போனாலும் நான் உன் கூட இருக்கிற மகன். ஆறுகள் உன் மேல் வந்து புரளும் போது இல்லையா, ஆற்று தண்ணீர் அடிக்கிறது போல, புயல் வருகிறது போல, என்ன பிரச்சனை வந்தாலும் அது உன்னை மூழ்கடிக்காதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்வேன். அக்கினியிலே நடக்கும் போது இல்லையா, அவங்க சொன்ன வார்த்தை என் வயிறெல்லாம் எரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க என்ன மோசம் பண்ணிட்டாங்க, எங்க இருதையெல்லாம் பத்தி எரியுதுங்க அப்படின்பாங்க இல்லையா? அதான் அது. நீ அக்கினியில நடக்கும் போது நீ வேகாது இருக்கும்படிக்கு, அந்த அக்கினியின் மனம் உண்மையை வீசாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். நம் ஆண்டவரை நேசிக்கும் போது எவ்வளவாய் சொந்தமாய் நம்ம கூட இருந்து நமக்கு அதிசயம் செய்றார். அடுத்த வசனம் படிங்க சீக்கிரம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது என்னென்னலாம் நான் உனக்கு செய்தேனே, எல்லாம் நான் உன் கூட இருந்துதான் நான் பண்ணினேன். அடுத்த வசனம் படிங்க, வேற ஒருத்தர் படிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். இது வரைக்கும் யாருன்னா உன்னை பார்த்து சொல்லிக்கிறாங்களா? சொல்லாங்களா அவங்கள பார்த்து? நீ என் பார்வைக்கு ரொம்ப அழகானவன் தான், அருமையானவன் தான். யாருன்னா சொல்லி இருக்கிறாங்களா? நீ நான் கொடுக்குற வரைக்கும் தான் இல்லையா, கொடுக்குற வரைக்கும் உன்னை போல யாருமே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றாரு பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், அருமையானவன் ஆனபடியால் கனம் பெற்றாய். கனத்திற்குரிய மகனாய் மகளாய் நீ மாறினாய். நானும் உன்னை சிநேகித்தேன். நம் ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவாய் நெருங்கி வருகிறோமோ
அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவர் நெருங்கி வந்துடுவார்கள். இதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு மகா பெரிய வித்தியாசம். அடுத்த வசனம் படிச்சிருங்க. ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு சொந்த பந்தங்களை எவ்வளவோ பேர் நாம கூப்பிடுவோம், நிறைய பேர் வராம போயிடுவாங்க. ஆனா நாம் இயேசு கிறிஸ்துவை நாம கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் பேசுவோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் சொந்தம் கொண்டாடுவோம் என்று சொன்னால், நாம ஜெபித்து விட்டு மற்றவங்களுக்காக நாம ஜெபிக்கும் போது யார் வரலையோ, யார் நம்மளை நேசிக்கலையோ இல்லையா, யார் நம்மளை வெறுத்தாங்களோ அவங்களுக்காக நாம ஜெபிக்கும் போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர்கள் நம்மை தேடி வரும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க அதான் சொல்றாரு, சொந்த பந்தங்கள் உன்னை தேடி வரும்படியாய் ஆண்டவர் செய்வார். நம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தார், கர்த்தர் நமக்கு பிரியமானதை செய்வார். யோசேப்பு போத்திபாருக்கு வேலை செய்தார். அவர் உண்மையாய் வேலை செய்தபடினால பைபிள் சொல்கிறது, யோசேப்பு என்றைக்கு அந்த போத்திபார் வீட்டுக்கு வேலைக்கு வந்தாரோ அன்றிலிருந்து ஆண்டவர் அந்த எஜமான் போத்திபாரை தேவன் ஆசீர்வதிச்சு வந்தாராம். அப்போ யோசேப்பு எவ்வளவாய் தேவனை நேசித்திருக்கிறார் பாருங்க. அவர் அப்படிதான் சொல்றார், இந்த பையன் யோசேப்பு என்னைக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தானோ அன்னிலிருந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். எவ்வளவாய் நேசித்திருக்கிறார் யோசேப்பு. ஆகவேதான் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது இயேசு அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம். அடுத்த வசனம் என்ன? பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சத்தியா, நீ பயம் திகில் அடையும் போது ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உன்னோடு இருக்கிறார். ஏனெனில் தேவன் நமக்கு சொந்தக்காரரா இருக்கிறார். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி. சத்தியா, லேலுயா. வராதவங்களெல்லாம் வரணும்னாக்கா அவங்க இவங்களை கை கால பிடிக்கிறது வேண்டாம், இயேசுவின் சமூகத்தை தேடினால் போதும். உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆமென். நம்ம சொல்லி சொல்லி பார்க்குவாங்க, கேட்கலையா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆண்டவரே அவங்க என்ன கவனிக்கவே பண்ணுறாங்க, நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ரொம்ப நாளா, ரொம்ப வருஷம். ஒரு சிலர் கவனிக்கிறதே இல்லை, ஒரு சிலர் பார்க்கறதே இல்லை, கேட எடுக்கிறது இல்லை இல்லையா, உதாசீனம் பண்றாங்க நிறைய. அப்பதான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே யார் எங்களை மறந்தாலும் நீ மறக்கிறது. நாங்க உண்மை துதிக்கிறோம், உண்மை பாடுகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மையோடு கூட உண்மையாய் உண்மை தேடுகிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அவருடைய நாமம் எங்கள் வழியாய் மகிமை அடைகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை இன்றைக்கு நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அடுத்த வருஷம் நான் சொல்றேன், 7 வரைக்கும் படிச்சிருங்க. நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைக்காதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து உன் குமாரரையும் பூமியின் கரையாந்திரத்திலிருந்து உன் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். என் மகிமைக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற உன்மேல் எந்த ஒரு தூஷணமும் வராதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன், வராதவங்களை உன்னை தேடி வரும்படியாய் ஆண்டவர் செய்வார். நிறைய பேருக்கு நாங்க ஜெபம் பண்ண போகும்போது அவங்க கண்ணீரிட்டு அழுகிறது தான், என் மகன் என்ன பார்க்க வருதே இல்லை, என் மகன் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அவங்க வருதே இல்லை, ஒருவேளை என் மாப்பிள்ளை என்ன என் பொண்ணு அனுப்பலையே என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறவங்க உண்டு. எனக்கு 4 மகன், யாரோ ஒரே ஒருத்தன் தான் வராம போறான், இந்த 3 பேர் வருதே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு தனிமையா இருந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கெல்லாம் நாங்க சொல்ற ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இருதயத்துல ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஒரு நல்ல வருவா நாள் உன் மகன் உன்னை தேடி வருவான், உன் மகன் உன்னை தேடி வருவான். எந்த மருமக வெறுத்துச்சோ, எந்த மருமகன் வெறுத்தானோ உங்களை தேடி வரும்படியாய் தேவன் இயேசு செய்வார். அவங்க முகத்தில் அப்படியே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். மாலத்தி என்ற ஒரு தாயாருக்கு ஆற்றில் இருந்து இறங்கும் போது அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம், 4 பிள்ளைங்களா, கடைசி பையன் தான் என் கூட இருக்கிறவங்க. யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ தெரியல, அந்த பொண்ணும் வரல, அந்த பையன் வரல அப்படின்னு. கடைசியில் அவங்களுக்கு சொன்ன இந்து சகோதரி மாலத்தி சகோதரி
அரசுபாளையத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க தைரியம் சொல்லிட்டு வந்தோம், உங்களுக்காக நாங்கள் செபம் பண்றோம். ஆண்டவர் நிச்சயமா அவங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பார். ஒரு நாள் உங்களை தேடி வருவார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னோம். இயேசு நமக்கு சொந்தக்காரராய் மாறினார். நம்முடைய சொந்த பந்தங்கள் எங்கே இருந்தாலும் நம்மை தேடி வர முடியாது. எத்தனை நான் என் மகிமைக்காக உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். அதனாலதான் 21வது வசனம் சொல்லி பாருங்க, 43:21. அங்க பாருங்க நமக்கு என்ன உரிமை கொடுக்கிறாரு பாருங்க. நாம இங்க வந்து 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறதுனால, துதிக்கிறதுனால, ஆராதிக்கிறதுனால, பாடுறதுனால நம்ம என்ன சொல்றாரு பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சீக்கிரம் படிச்சிருங்க. They are the people I made for myself. சண்டை போடாத படிங்க. And they will sing my praises. படிக்காதுங்க ஒருத்தர் படிங்க. படி 21. They are the people I made for myself, and they will sing my praises. ஆமென். அல்லேலூயா. நம்ம எங்க இருந்தாலும் கூட சரி, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து ஒரு கூட்டத்திற்கு வர வைக்கிறார், ஒரு வீட்டுக்கு வர வைக்கிறார். இந்த வீட்டுக்கு வர வச்சு என்ன செய்யறாராம் பாருங்க. இந்த ஜனங்களை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன், இவர்கள் தான் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி மிக அற்புதமாய், மிக அதிசயமாய், மிக ஆச்சரியமாய் இந்த வேத வசனங்களை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். அல்லேலூயா, ஹalleluya. சொல்லுங்க praise the Lord. ஆக சீக்கிரமா வாங்க. டைட்டஸ், அதாவது 1 Timothy 2 Timothy இருக்கும் பாருங்க. அங்க டைட்டஸ் தீத்து 2ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க தேவ உரிமையை நமக்கு கொடுக்கிறதை புனித பவுல் சின்னப்பர் வழியாய் நமக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? டைட்டஸ் 2nd chapterல 14 ஒருத்தர் படிங்க, 15 ஒருத்தர் படிங்க. Who gave himself for us to redeem us from all the wickedness and to purify for himself a people that are his own, eager to do what is good. Amen. These then are the things you should teach, encourage and rebuke with all authority. Do not let anyone despise you. Amen. 1 Timothy 2 Timothy இருக்குது இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கும் பாருங்க. 2nd chapter 2வது அதிகாரம் 14-15 டைட்டஸ். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, நல்ல கவனிங்க. நாம எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம், சகல விதமான அக்கிரமங்களினாலே நாம வாழ்ந்து கொண்டு வந்தோம். சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்கு உரிய, பத்தியா நல்ல கவனிங்க, ஆண்டவருக்குரிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய, நல்ல காரியங்களை செய்ய, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும், பத்தியா பக்தியில, விசுவாசத்தில, நம்பிக்கையில வைராக்கியம் உள்ளவர்களாயும் தம்மை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. say praise the Lord. பத்தியா எங்கெங்கேயோ இருந்த நம்ம, பஞ்சாதி எங்கேயோ பிறந்து வந்தாங்க, புருஷன் எங்கேயோ பிறந்து வந்தாங்க. கடைசியில இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு சொல்லி இருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை வாங்க 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 அப்படின்னு சொல்லி கரெக்டான நேரத்துல இன்னைக்கு வந்துருக்கிறாங்க. ஹalleluya. இதான் ஆண்டவர் அவங்களை அழைச்சு வருது இல்லையா. இதுக்கு முன்னால எல்லாம் படிச்சு இல்லையா, எங்கேயோ இருக்கிறவங்க சொந்த பந்துகளான நான் அழைத்து கொண்டு வருவேன். ஆண்டவர் கொண்டு வருவார் அவருடைய சொந்தத்திற்குள்ளே. அவருக்கு சொந்தமான மகனாய் மகளாய் நம்மை மாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசுதாங்க நிரந்தரமான சொந்தக்காரர். அவர்தான் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். கடைசி ஒரு வசனத்தை நம்ம 15 படிச்சிட்டீங்களா? படிங்க. இவைகளை நீ பேசி மற்றவங்களுக்கு போதித்து சகல அதிகாரத்தோடு கூட கடிந்து கொள்ள என்ன தெரியுமா அர்த்தம்? அன்பு செய் அப்படின்னு சொல்லி. அன்பினாலே கடிந்து கொள், பாசத்தினாலே கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. இயேசுவின் நாமத்தினாலே அன்பா அழைக்கும் போது ஒரு நாள் நம்மை நேசிக்கிறவர்களா இருப்பாங்க. கடைசியா வாங்க 1 Peter.
செகண்ட் சாப்டர்ல 9 and 10 படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அங்கே ஆண்டவர் அவருக்கு சொந்தமான ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பேரை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் பீட்டர் செகண்ட் சாப்டர்ல 9 ஒருத்தர் படிங்க, 10 ஒருத்தர் படிங்க. படிக்காதவங்க படிச்சீங்கன்னா நல்ல சத்தமா இருக்கும். நியூ டெஸ்டமெண்ட்ல லாஸ்ட்ல பாருங்க இல்லையா, ஜேம்ஸுக்கு நெக்ஸ்ட் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் பீட்டர் செகண்ட் சாப்டர் அங்கே 9th வேர்ட், மிக அருமையான ஒரு வசனம். But you are the chosen race, the king's priest, the holy nation, God's own people, chosen to proclaim the wonderful act of God, who called you out of darkness into His own marvelous light. ஆமென். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. எங்கெங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்றாரா? 10வது, Once you were not a people, but now you are the people of God. Once you have not received mercy, but now you have received mercy. அல்லேலூயா. இதுக்கு தாங்க அந்த இயேசப்பா சொந்தக்காரர் நமக்கு வேணும். அதனால தான் நம்ம பாடணும், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இயேசுவே உம்மை தவிர யாருமே இல்லை ஆண்டவரே. படிச்சிருங்க தமிழ்ல நல்ல சத்தமா படிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. இல்ல 9 படிங்க முன்னால. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று. நல்லா கவனிங்க. நாம இதுக்கு முன்னால எங்க இருந்தோமா? அந்தகார இருள்ல நாம இருந்தோம். அந்தகார இருளில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, தம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, எல்லாரும் அறிவித்து பாடும்படி, துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும். பாருங்க நல்லா கவனிங்க. உன்னையும் என்னையும் குறிச்சு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. யார் அவங்க? chosen people, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். எந்த கூட்டம்? அப்ப ஜெப கூட்டத்துக்கு போற ஒவ்வொருவரும் யாரு? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், தேவனுக்கு ஊழியம் செய்யற கூட்டம். பரிசுத்த ஜாதியாயும். என்ன ஜாதி? ஆமா, அவங்கதான் கிறிஸ்தவ ஜாதி. அல்லேலூயா. நம்ம எங்கனா போனா நீ யாருப்பா அப்படின்னு சொன்னா நம்ம ஜாதி பேரை சொல்றோம். இல்ல, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவோம். இங்க என்ன சொல்கிறது? பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயே இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு கடைசி வசனம் என்ன சொல்றாரு? ஆமா, நேற்று வரைக்கும் நான் யாரோ இருந்தேன் ஆண்டவரே. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே நான் யாரோ இருந்தேன். ஏசப்பா உம்மை தேடுகிறதுக்கு முன்னால நான் யாரோ இருந்தேன். இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு முன்னால நான் யாராவா இருந்தேன். 3வது மனுஷனா நான் இருந்தேன் இல்லையா? முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. தேவனுடைய ஜனங்களாய் இருக்கல. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். தேவ ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். முன்னே நாங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் நாம் இருந்தோம். இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய சொந்தக்காரராய் நாம் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் எங்கே போனாலும் நம்மை கைவிடவே மாட்டார். சம்பளமா வாங்க, நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆரம்பத்தில் அருமையான பிள்ளைங்க நல்லா பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. வலிவு பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம வேண்டிக் கொண்டோம் இல்லையா? நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் உன்னை என்னை முன் குறித்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம பார்ப்போம். எல்லாருமாய் கண்களை விடுவோம் பயபக்தியோடு கூட. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father God, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் கோடி நன்றி. thank you for giving this pleasant evening, Master. தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் என்று தலைப்பிலே இன்னைக்கு நாங்கள் செய்தியை கேட்டோம்.
Lord Jesus, we have heard a word of God in the topic of God's relative. எங்களை பாவ அக்கிரமத்திலிருந்து உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீர். Lord Jesus, you have transformed us in all our sins, Master. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி உமது மகனாய் ஏற்றிருக்கிறீர். Lord Jesus, you have washed us with your holy blood, Master. யார் எங்களை விட்டு தூரமாய் போனாலும் இயேசு சுவாமி என் சொந்தக்காரராய் இருக்கிற நீர் ஒருபோதும் எங்களை விட்டு தூரமாய் போகிறதே இல்லை. Lord Jesus, whoever goes far away from us, the Lord Jesus Christ, you alone will be always with us, Master. நாங்கள் உம்மை அனுதினமும் நெருங்கி உம்மை தேடும்போது நீர் எங்கள் உள்ளத்திலே வந்து வாசமாய் இருக்கிறீர். Lord Jesus, day by day as we are coming close to you, Lord Jesus, you will bless us. நீ என்னுடையவன் மகளே என்று அழைக்கிறீர். Lord Jesus, you have told, you are mine, my daughter, you are mine, my son. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வழியாய் உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for giving us the good knowledge of your Holy Spirit, Master. இங்க வந்திருக்கிற கை குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we pray for all the younger ones till the older ones in your name, Master. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சொந்தக்கார பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. Lord Jesus, change us to become a God's relative in the people, Master. பிதாவின் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தந்திருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Lord Jesus, thank you for giving our authority to be a relative, Master. எங்க உள்ளத்திலே வந்து நீ தங்கி இரும் ஆண்டவரே. Lord Jesus, come and dwell in our heart, Master. எங்க குடும்பத்திலே வந்து நீங்க வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. Lord Jesus, come and dwell in our home and relatives. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. Thank you for making the same thing, Master. துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். All the glory, honor and praise to you alone, Master. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். எல்லாரும் வலது கை இதயத்தின் மேல் வைத்து சொல்லுங்க சத்தமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்று சொல்லி நம் ஆண்டவரை துதிப்போம், நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியாலே பாருங்க, இன்னைக்கு நம்ம தொடக்கத்துல கேட்டோம் நமக்கு சொந்தமான ஜனங்கள் யார் என்று சொல்லி. பாருங்க, கடைசியில தேவன் நம்மை சொந்த ஜனங்களாயும் சொந்த ஜாதிகளாகவும் ஏற்றுக்கொண்ட தேவன் இந்த நாளிலே நீ என் மகன் என் மகள் என்று சொல்லி நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆகவே கடைசியாக ஜெபத்தொட்டு ஜெயகீதங்களிலே பாடின 155 சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார், அவர்தான் எனக்கு சொந்தக்காரரும் ஆனார் என்று சொல்லி பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆன்லைனை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாம் தேவனுடைய சொந்தக்காரராய் இருக்கிறீர்கள். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சாவி வென்றவர் என் மனவாளன், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவி வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் தொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் தொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், சாபமெல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம்
வல்லவர் ஆமென். சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் ஆமென். சாவை வென்றவர் என் பலவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் ஆமென். எனது பெயர் சொந்தக்காரராக எழுதிவிட்டார் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் ஆமென். என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் நிஜவாளன். சாவி வென்றவர் என் மறைவாளன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லவர் யாராய் இருக்கிறார்? எனக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். சொந்தமென்று நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று சொல்லி சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம மாறி போனாலும் வழுகி போனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு சொந்தக்காரராய் இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆகவே ஆமென். அந்த சொந்தக்கார பிள்ளைகளை தேவன் என்ன பண்றாரா? பரலோகத்தில பேரை எழுதி வச்சிருக்காராம். Jesus. வந்திருக்கிற ஒவ்வொரு பெயரையும் ஜீவ ஆமென், புஸ்தகத்தில் ஆமென். எழுதியிருக்கிறாரா? எப்படி? என்னுடைய மகன் என்னுடைய மகன் என்று சொல்லி ஆமென். வருகத்தின் ஒவ்வொரு கட்ட நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிப்பாராக. எப்படிப்பட்ட சொந்தக்கார ஒரு வீட்டிலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், வாசிங்க. தியானிக்கணும். அதற்கு நடக்கும் போது இயேசுவின் பிள்ளைகளாய் சொந்தக்காரர்களாய் எப்போது ஆமென், இருக்கும். ஆமென். God bless you all. Be safe. Jesus is coming soon. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி வரிச்சான காரியங்களை செழிப்பாய் வைப்பாராக. கரங்களை தட்டி